ஏது வீடு, இதுவோ தொண்டை நாடு, நாம் நிற்பது குறிஞ்சி நில காடு. இந்த வனத்தை பார்க்கும் பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இந்த குருகுலத்தை அடைந்தவுடன் எனக்குள் என்னவெல்லாம் தெரிகிறது என்றால், என்னை ஈன்றெடுத்த தாயை என்னால் மறக்க முடியவில்லை. ஈன்ற பொழுதில் பெருமக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டால் தாய். ஒரு தாய் உலகத்திலேயே உன்னதமான ஒரு படைப்பு எது என்றால் பெற்ற தாய். அப்ப தந்தை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த மாட்டார். எப்படி? பிள்ளைகளுக்கு அவர் படக்கூடிய கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இந்த பிள்ளைகளை அடிச்சு கண்டிச்சு வளர்க்கிறாரு. இது எதுக்காக? ஒரு பிள்ளை எப்படி வரணும்? ஒழுக்கமா வளரணும். இப்படிதான் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கூட்டிக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள, தம்பி இன்னைக்கு உன்னுடைய வீரம் நெஞ்சுறுதி வேண்டும், அதனால வா காட்டுக்கு. இந்த காட்டுக்குள்ள பெரிய அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் கண்ணை கட்டிட்டாரு. கண்ணை கட்டிட்டு இன்று இரவு பொழுது விடுகிற வரை இந்த காட்டுக்குள்ளதான் நீ இருக்கணும். உடனே நான் இங்க விட்டுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன், நீ இருக்கணும், காலையில உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனா சரியான பனி. அங்கிட்டு பார்த்தா ஆந்த அலறுது, இங்கிட்டு நரி ஊழையிடுது. இப்படி எல்லாம் இருக்கவன் இவனுக்கு ஒரு பயம். ஆஹா, நம்ம அப்பா ஒன்றால் இந்த இடத்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா கண் கட்ட அவங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தந்தை சொல்ல மீறல. அப்படி உட்கார்ந்துகிட்டே இருந்திருக்கேன். பொழுது போய்கிட்டே இருந்திருக்கு. பாதி நேரத்துக்கு மேல அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. இது என்ன இருப்போம், வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அப்படின்னு மன உறுதியோட இருந்திருக்கேன். காலையில விடுஞ்சிருச்சு, சூரிய ஒளி அவன் முகத்துல படுது. பட்ட உடனே அந்த கண் கட்ட அவுக்கிறேன். அவுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்பா நைட்டு பூரா நான் அழுதேன், ஆனா நீங்க என்னை கண்டுக்கிறவே இல்லையே, நீங்க எங்கப்பா போனீங்க அப்படின்னா, நான் அங்கனையே தான் இருந்தேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போல. உன்னுடைய வீரம் உன்னுடைய நெஞ்சுறுதி வேண்டும் அப்படின்றதுக்காக உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டான்னு சொல்லி ஒரு தகப்பன்
ஒரு பிள்ளைய வீரனாக மாற்ற வேண்டும் அப்படின்றத வீரனாகவும் மாற்ற வேண்டும். ஒரு நல்ல கல்வி பயின்று ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு மகன் செல்ல வேண்டும். அவன் சொந்த உழைப்பினால் அவன் குடும்பத்தை வழிநடத்த கத்துக்கிறனும் அப்படின்னு ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்பயுமே அறிவுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அது நம்ம நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அப்பேற்பட்ட நாடு. தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தமிழ் தான் இன்னைக்கு நிலை நிறுத்தக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. இந்த தாய்மொழி அப்படின்றத நம்ம எந்த காலத்தில் மறக்கக்கூடாது என்ற காரணத்தினால் தாயை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்றால், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றார்.